கடலூர் மாவட்டம் சிதம்பரம் நகராட்சிக்கு உட்பட்ட 1வது வார்டு பகுதியில் சாலையோரத்தில் நகராட்சி மற்றும் மர்ம நபர்களால் கொட்டப்படும் குப்பைகளால் அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புறவழிச்சாலையில் நகராட்சி சார்பில் குப்பைகளை கொட்டுவதாகவும் மர்ம நபர்கள் இறைச்சி கழிவுகளையும் கொட்டுவதால் அந்த பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நகராட்சி நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திறனற்ற திமுக அரசு மக்கள் நலனில் அக்கறையில்லாமல் செயல்படுவதாக மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம நகராட்சியிலேருந்து நிறைய பேர் வந்து குப்பை கொட்டுறாங்க. பத்தாவதுக்கு இந்த மாட்டுக்கறிலாம் இருக்குல்ல, இறைச்சி, அதோட தலை அந்த மாதிரி இருக்குது. எங்கேயாவது போகிறவங்க வரவங்களாம் நிறைய பேர் கொண்டு வந்து இங்கே குப்பையை கொட்டுவாங்க. அப்புறம் நகராட்சி சும்மா அங்கங்கே வீட்டில் அல்ற குப்பையை கூட கொண்டு தள்ளுவண்டியில் கொண்டு வந்து இங்கே தான் கொட்டுவாங்க. கொட்டும்போது கேட்போம், ஏமா அங்கே கொட்டுறீங்கன்னு கேட்டால், அங்கே அதுக்குன்னு இடம் இருக்கலாம், அங்கே போய் கொட்டுங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் நாங்கள் இங்கே தான் எங்களை கொட்ட சொல்கிறாங்க, இங்கே தான் கொட்டுறோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. கேட்கவும் முடிய மாட்டேங்குது. தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூர் அருகே நிச்சயதார்த்தம் முடிந்து திருமணம் செய்யாமல் ஏமாற்றியதால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பத்தூர் கிராமத்தைச் சேர்ந்த சத்யபிரியா, சுவாமிமலை பகுதியைச் சேர்ந்த விஜய் ஆகியோருக்கு கடந்த ஆண்டு நிச்சயமான நிலையில் திருமணம் செய்யாமல் அலைக்கழித்ததால் இளம்பெண் தற்கொலை செய்து கொண்டார். இளம்பெண்ணின் தற்கொலைக்கு காரணமானவர்கள் மீது புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் உரிய உபகரணங்கள் இல்லாமல் குப்பைகளை தூய்மை பணியாளர்கள் அள்ளிய சம்பவம் பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுவாஞ்சேரி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை பெய்தது. இதனால் நகர்ப்புறம் முழுவதும் சேரும் சகதியமாக காட்சியளித்தது. இதனால் சாலைகளில் இருந்த குப்பைகளை அள்ளும் பணியில் ஈடுபட்டிருந்த தூய்மை பணியாளர்கள் கைகளில் கையுறை மற்றும் உரிய உபகரணங்கள் இல்லாமல் சுத்தம் செய்தனர். திறனற்ற திமுக ஆட்சியில் நகராட்சி அதிகாரிகள் தூய்மை பணியாளர்களுக்கு முறையான உபகரணங்களை வழங்குவதில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் நடைபெற்ற நகர்மன்ற கூட்டத்தில் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளுக்கு எந்தவித திட்டப் பணிகளையும் செய்யவில்லை என குற்றம் சாட்டி நகர்மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி நகராட்சி அலுவலகத்திற்குள் நகர்மன்ற கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் நகர்மன்ற எதிர்க்கட்சித் தலைவர் முருகன் தலைமையில் அதிமுக கவுன்சிலர்கள் தங்களது வார்டுகளுக்கு தேவையான குடிநீர் வசதி, மின் விளக்கு வசதி உள்ளிட்ட எந்த அடிப்படை வசதிகளையும் செய்து தரவில்லை என குற்றம் சாட்டி திறனற்ற திமுக நகர்மன்ற தலைவரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். திறனற்ற திமுக அரசு அரசியல் காழ்ப்புணர்ச்சியுடன் செயல்படுவதாக அதிமுக நகர்மன்ற உறுப்பினர்கள் குற்றம் சாட்டினர். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் திமுக ஒன்றிய குழு தலைவரை கண்டித்து வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். திமுகவைச் சேர்ந்த ஒன்றிய குழு தலைவர் ஏழுமலை என்பவர் AGMT ஆன்லைன் டெண்டருக்கு முன்கூட்டியே பணம் பெற்றுக்கொண்டு கவுன்சிலர்களை மிரட்டுவதாக கூறப்படுகிறது. இதனை கண்டித்தும் ஒன்றிய குழு தலைவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்திலிருந்து அதிமுக கவுன்சிலர்கள் வெளிநடப்பு செய்தனர். ஆனால் இங்க இருக்கின்ற ஒன்றிய பெருந்தலைவர் திமுக சித்தாமூர் ஒன்றியத்தில் உட்பட்ட ஏழுமலை அவர்கள் அந்தந்த பஞ்சாயத்து ஒப்பந்ததாரரை பணி செய்ய விடாமல், கட்ட பஞ்சாயத்து செய்து ஆன்லைன் டெண்டர்ல அப்ளிகேஷன் போட்டதை ஓபன் செய்ய விடாமல் தொடர்ந்து பிரச்சனை செய்து வருகிறார். இந்த போக்கை கண்டித்து இந்த மாதிரி ஒரு அரசாங்கத்திற்கு தலைகுனிவை ஏற்படுத்துகின்ற செயலை செய்த திமுக ஒன்றிய செயலாளர் ஏழுமலை, இந்த ஒன்றிய பெருந்தலைவரை கடுமையாக நாங்கள் எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒரு 15-16 பேர் இருக்கின்ற ஒரு ஒன்றிய குழு அவையிலிருந்து 14 பேர் இன்றைக்கு வெளிநடப்பு செய்து எங்கள் குறைகளை வட்டார வளர்ச்சி அலுவலர் வீடியோ அவர்களிடம் சொல்லிவிட்டு இப்போது வந்திருக்கிறோம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் திறந்தவெளி தற்காலிக வாகன நிறுத்த வளாகத்தில் நிறுத்தப்படும் சுற்றுலா வாகனங்களுக்கு அதிக கட்டணம் வசூலிப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். கொடைக்கானலில் சுற்றுலா வாகனங்களை நிறுத்துவதற்காக நகராட்சி சார்பில் 3 இடங்களில் புதிதாக தற்காலிக வாகன நிறுத்தங்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த இடத்தில் வாகனங்களை நிறுத்த அதிக கட்டணம் வசூலிக்கப்படுவதாகவும் பேருந்துக்கு 1 மணி நேரத்துக்கே 100 ரூபாய் வசூலிப்பதாகவும் வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் CCTV கேமரா, குடிநீர் வசதி என எந்த ஒரு வசதியையும் ஏற்படுத்தி தரவில்லை எனவும் இப்பகுதிகளில் காட்டெருமைகள் அடிக்கடி உள்ளே புகுவதாகவும் வேதனை தெரிவித்துள்ளனர். ஒரு பஸ்ஸுக்கு 1 மணி நேரத்துக்கு 100 ரூபான்றாங்க. பஸ்ஸில் வரவங்க டூரிஸ்ட் பிளேஸுக்கெலாம் பஸ்ஸில் போகிறதில்ல, வேனில் தான் போகிறாங்க. பஸ்ஸை இங்கே நிப்பாட்டிட்டு வேனில் போகும்போது போயிட்டு வர்றதுக்கு ஒரு 8 மணி நேரம் 10 மணி நேரம் ஆயிரும். 1000 ரூபா
ஒரு பஸ்ஸுக்கு 1000 ரூபா பார்க்கிங் மட்டுமே ஒதுக்கணும்னா அது ஒரு பெரிய சுமையாக வந்து அந்த சுற்றுலா வரவங்களுக்கு மாறிடும். இங்கே எந்த வசதியுமே இல்லை. ஒரு மழை பெஞ்சிச்சுன்னா அந்த இடம் மண்ணு ஃபுல்லாக சகதியாக மாறிடும். சகதியாக மாறிச்சுன்னா உள்ள பஸ்ஸு மாட்டிக்கிறோம், வண்டி மாட்டிக்கிறோம், பெரிய கஷ்டம். ரெண்டாவது உள்ள காட்டு மாடுகள் வேற குடியிருக்கு.